ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள நான் உங்க ஆஜி சவி. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறது நிஜமானாலுமே ஒரு நியாயமான விஷயம். ஆனா அந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாத உறவு உண்டாக்குறது 2 பேர் கையில தான் இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க சிந்து. இவங்க திருவிழால ஒருத்தரை லவ் பண்ணியிருக்காங்க, அதே திருவிழால மிஸ்ஸும் பண்ணியிருக்காங்க. சரி விடுங்க, லவ்ல பிரியறதும் சேர்றதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. இதோ உங்களுக்காகவே அருமையான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கதிரு, கதிரு, என்னப்பா? எங்கடா அவ? தெரியலப்பா, நீயே போய் பாருப்பா. சரி, டீயை குடி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில். நேற்று ரிசப்ஷன் வரல, உன் மேலே காண்டில் இருக்கான்டா. டே, அங்கே தாண்டா வந்துட்டு இருக்கேன், அவன்கிட்ட சொல்கிறா. நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, அவனே உனக்கு கால் பண்ணுவான் பாரு. கல்யாணத்தை வச்சு நமக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. உன் கல்யாணத்தை விட என்னடா முக்கியமான விஷயம்? டே, செல்வி வந்தாடா. எதில், உன் கனவுலையா? இல்லடா, நேற்று ரிசப்ஷனுக்கு. என்னடா சொல்கிற? ஆமாடா, அவ அப்பே நம்மளை நல்லா ஏமாத்திருக்கான்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. சரி விடுறா, பார்த்துக்கலாம். இனிமே எங்கே பார்க்குறது? அதான் நான் கொடுத்த பொருளாக திருப்பி கொடுத்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாலே. சரி மச்சான், நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடா. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேனா அழுதுருவேன். நான் கிளம்புறேன். யாருங்க பாதியில வண்டி நிறுத்தினது? யாருங்க பாதியில வண்டி நிறுத்தி போட்டது? வண்டி எடுங்க. உங்களதான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தண்ணி குடிங்க. நான் கிளம்புறேன்.
சந்துரு வாங்க, குடிக்க கொடுத்தியாமா? கொடுத்தேன். சரி நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். பார்த்து இல்லை பரவாயில்ல, உட்காரு. நான் கிளம்புறேன். இல்லை உட்காருங்க உட்காருங்க. இல்லை இல்லை கொஞ்சம் ஒரு வேலை நிமிஷம் இருக்குண்ணா. உட்காருங்க, ஒரு நிமிஷம். அந்த கணக்கு போயிட்டு வந்தேன். உட்காருங்க. உட்காருங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாயா? ஒன்னால தான் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்லா இருக்கிற குடும்பத்தை நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கியா? ஏய் நான் என்ன பண்ணேன்? அவன் நல்லா இருக்கணும் தப்பா? ஆமா தப்புதான். சொல்லுவாடி, ஏன் சொல்ல மாட்டேன்? இவனும் நம்ம பக்கத்து மாறிமாக மாதிரி இழுத்துட்டு ஓடி இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கு வலிமயிறு. பாத்தியாடி எப்படி உன் புருஷன் பேசுறான்னு? அதுக்கு இப்போ எதுக்குமா அவர் அடிச்ச? அடிக்காம இவனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சொல்றியா? ஏண்டி சொல்லு, என்னடி? அடிச்சது தப்புமா. நீ அவர் அடிக்க கூடாது. உன் புருஷன் எப்படி பேசுறாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அதுக்கு அடிப்பியா? இப்ப என்னடி உன் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கேக்குறேன். இதுக்கு தான் பிரச்சனை வேணாம்னு சொன்னேன், கேட்டியாடா? அவளுக்கு நல்லதுன்னு நான் நினைச்சு பண்ணது தப்பாடா. நானும் தப்பு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏன் அவர் அடிக்கிற? இப்போ என்ன பண்ணிட்டாரு? புருஷன் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்ல வரியா? அவ கல்யாணம் நின்னு போனதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏண்டி கதை சாத்துற? ஏய் என்னடி பண்ண போற? ஏய் கதவை திறடி. கதவை சாத்திக்கிறா. ஏய் கதவை திறடி. ஏய் கதை திறடி. ஏம்மா கதவை திறமா. ஏம்மா நீ சுத்தனா சும்மா இருமா. அவன் எதுவும் பண்ண மாட்டாமா. ஏய் என்னடி பண்ற? ஐயோ ஏய் கதவை திறந்து சொல்லடி. ஐயோ ஏய் கதவை திறந்து சொல்லடி. பேசிக்கலாம்டி, கதவை திறடி. நான் சாக மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. இப்போ எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்க? நம்ம விஷயம் மாமாக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டில் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க எனக்கு. நீ சரின்னு சொன்னால் நாளைக்கே போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். வீட்டை விட்டு வர அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. என்னை மன்னிச்சிடு. இனிமேல் நான் இங்கே இருந்தேன்னா அழுதுருவேன். நான் கிளம்புறேன். வீட்டில் யாரும் இல்லையா? இல்லை, அம்மாவும் அக்காவும் திருவியார் கோயிலுக்கு போயிருக்காங்க. ம். அந்த பையன்? அக்கா பையன். ம். நான் ஒன்று கேட்கலாமா? அந்த பையன் பேர் என்ன சொன்ன? கதிர். நல்ல பேர். சரி நான் கிளம்புறேன். நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க.